ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதோட வயிற்றுக்கு இதமாக இருக்கும். இதில் புளி சேர்க்க மாட்டோம், தேங்காய் பால் தான் நிறையா சேர்ப்போம். அதனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், காரம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 5-6 பல் பூண்டை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே இப்போ நல்லா வதங்கிருச்சு. 2 பழம் தக்காளியே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போகிறதுக்காக 100 ml தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா மசாலாலாம் வெந்திருக்கு. இதில் நம்ம இப்போ ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். என்ன ஃபிஷ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஊலி ஃபிஷ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். ஸ்லோவாக திருப்பி விடுங்க. $10 மினிட்ஸ் வேகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். அப்போ தான் மசாலாலாம் மீனில் நல்லா பிடிச்சிருக்கும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1/2 முடி தேங்காயை பால் எடுத்திருக்கேன். 2 டைம் எடுத்துக்கலாம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்த பாலை மட்டும் சேர்த்துக்கலாம். 2வது டைம் எடுத்த பாலை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஓரளவு நார்மலாக இருந்தால், தண்ணியாக இருந்தால் ஓகேனா நீங்கள் 2வது தடவை எடுத்த பாலையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 பாலையும் சேர்த்து தான் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நுரை வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இதில் சும்மா கார்னிஷிங்காண்டி கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நுரை வந்து ஒரு கொதி விட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரளா ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் வாங்கினா ஒரே மீன் குழம்பு தானே செய்கிறோம். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. நான் சொன்ன அளவுகள் மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.